ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தம்பிக்கு இப்போ கடவுள் எடுக்க போகிறான். பாருங்கள், அவன் எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க. என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியாமல் இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறான். இப்போ நான் தடவுனதுக்கப்புறம் தான் தெரிய போகுது என்ன பண்ண போகிறாங்கன்னு. அவனுக்கு சாப்பிட்டாலும் தேராமல் ஒரு மாதிரி நைனே இருக்கிறனால இந்த பாட்டி மாதத்துக்கு ஒருக்கா இந்த வருவாங்க. கடவுள் சளி உருண்டை இது மாதிரி கொடுக்குறது, மருந்து கொடுக்குற பாட்டி. இவங்கள்ட்ட கடவுள் எடுத்தால் நல்லா பிள்ளைங்க சாப்பிடும் தேருங்கிறதாண்டி எடுப்பாங்க. அதனால் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் வரையிலையும் யாருக்காவது சின்ன பிள்ளைக்கு எடுப்போம். பாருங்கள், இப்போ இந்த பாடி அந்த மருந்தை முதல்ல தேக்கையில் கடவுள் இருந்தால் வரும். பாருங்கள், கடன்னு தேய்ப்பாங்க. தேய்ச்சி நல்லா அழுத்தி தேய்ச்சா அந்த முள் வரும் பாருங்கள். பாருங்கள், நல்லா அழுத்தி தேய்க்க அது வருது பாருங்கள். உள்ளே இருக்கிற முள்ளெல்லாம் வெளியே வருது, நீட்டிக்கிட்டு வரும். அப்போல்லாம் எங்களுக்கெல்லாம் நாங்கள் எடுக்கையில் எங்களுக்கு கையில் பிடுங்குவாங்க. இப்போ இந்த பாட்டியை பிடுங்குறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்போல்லாம் எங்களுக்கெல்லாம் கையில் அப்படியே வெடுக்கு நேரத்தில் வச்சு வெளியே தெரிய சட்டுன்னு அது உள்ளே போயிடும் அப்படிங்கிறதுனால வெடுக்குன்னு பிடுங்குவாங்க. இப்போ இவன் பிடுங்குனா அழுவ ஆரம்பிச்சிருவான். ஆனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. முன்னாடி ஒரு பாட்டி எடுத்தாங்க. அவங்க பேன் ஷேப்பில் வச்சு தான் சீவுனாங்க. இவங்களும் அது மாதிரி தான் இப்போ சீவுவாங்கன்னு நினைக்கிறேன். கடன்னு தேய்க்கிறாங்க பாருங்கள். கீழே வரைக்கும் வருது, கழுவி போடுறாங்க பாருங்கள். கீழே வரைக்கும் வருது பாருங்கள். வேணுமில்ல பிடுங்கன்னா இவன் அது எரியும், பிடுங்க எரியும். அதனால் பிள்ளைங்கள்லாம் அழுகுங்க. இப்போ பரவாயில்ல, இவங்களும் பென்சில் வச்சு தான் சீவுறாங்க. இப்போ எல்லாருமே அது மாதிரி மாறிட்டாங்களாட்டுக்கு பென்சில் வச்சு சீவுறதுக்கு. முன்னாடிலாம் கையில் வெடுக்குன்னு பிடுங்குவாங்க. கூட நிற்கிறவங்களும் எல்லாம் டக்குன்னு பிடுங்குங்கன்னு சொல்லி உள்ளே ஓடிடும் அப்படின்னு சொல்லி கடன்னு பிடுங்குவாங்க. ஆனால் அந்த பிடுங்குறதே வலிக்கும். இப்போ பரவாயில்ல, பென்சில் வச்சு சீவுறாங்க, சட்டுன்னு சீவிடுறாங்க. எல்லாம் வந்துடுது. நல்ல ஐடியா, செம்ம ஐடியா. இதே மாதிரி 2 தடவை 3 தடவை தேய்ச்சி எடுப்பாங்க. அவ்வளோதான் பேர்.